ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேமுஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி கல்கல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரியாக ஒரு மோல்டு தேவை. இது இல்லைன்னா ஒரு மரச்சீப்பை யூஸ் பண்ணி செய்யலாம். ஒரு ஃபோக்கை வச்சு கூட பண்ணலாம். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் இப்படி ஒரு ஃபில்டரை வச்சு 1.5 கப் மைதா, 1/2 கப் பிடிச்ச சர்க்கரை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கால் கப் நெய், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கால் கப் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்ல சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்து இப்படி இந்த மோல்டில் வச்சு கொஞ்சம் அழுத்தி அப்படியே உருட்டிக்கணும். இதே மாதிரி மரச்சீப்பிலேயும் பண்ணிக்கணும். ஃபோக்கை திருப்பி வச்சு பண்ணிக்கணும். எல்லா உருண்டையையும் இதே மாதிரியா பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கல்கல்ஸை போட்டு பொன்னிறமாக பொரிச்சிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணணும், அப்போ தான் உள்ளேயும் வேகும். ஒரு தடவை திருப்பி போட்டு வெளியில் எடுத்துடலாம். இது எண்ணெயிலிருந்து எடுக்கிறச்ச கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆறினதும் நல்ல கிறிஸ்பாக பிஸ்கெட் மாதிரியே ஆயிடும். தேங்காய் பால் வேண்டாம்னா நார்மல் பாலையும் சேர்த்து செய்யலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.